ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சுட்டி மில்லிஸோட இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். சுடர் உண்மையிலே உள்ளே வச்சு லாக் பண்ணல, அவங்க திறந்து மட்டும்தான் விட்டாங்க. ஆனால் தியா அவங்க மேலே இருக்கிற கோவத்தில் தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனால் சண்முகமும் தியா சொன்னதை நினச்சி அவங்க பிள்ளையோட பாசம் அவங்களுக்கு இருக்கும்ல, சுடர் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் முடிவு பண்ணிடுறாரு. வீட்டுக்கு அவங்க 3 பேரையும் கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறமா என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்குறாங்க. தியா நடந்த விஷயங்கள சொல்கிறாங்க. கேட்ட உடனே ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுறாங்க எல்லாருமே. நான் உள்ளே வச்சு பூட்டலை அப்படின்னு சொல்கிறாங்க. நான் மாமா வந்ததுக்கப்புறம் தேடிட்டு தான் போனேன். தேடிட்டு போனதுக்கு அப்புறமா தான் உள்ளே இருக்கிறது எனக்கு தெரியும். நான் ஓப்பன் பண்ணி மட்டும்தான் விட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு, நான் அங்கே இருக்குவேன்ற விஷயம் உனக்கு எப்படி தெரியும்? நான் கேட்டதுக்கு அப்புறமா நீ நேராக போயிட்டு திறந்து அவளை வெளியில் கூட்டிகிட்டு வரேன்னா என்ன அர்த்தம்? அது மட்டும் இல்லாமல் தியா உன் கிளாஸில் இல்லைன்றது ஏன் உனக்கு முன்னாடியே தெரியாதா? நான் தியாவை அங்கே தேடிட்டு வரும்போது தான் தியா உங்கள் மிஸ்ஸு தியாவை காணோம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் தியா ஸ்கூலுக்கு வந்தான்னு நான் சொன்னேன். ஏன் உனக்கு தியா காலையிலே ஸ்கூலுக்கு வந்த விஷயம் தெரியும்ல? இந்த கிளாஸ்லேருந்து தான் தியா காணோன்னா தியா எங்கே போனான்னு நீ தேடி இருக்கணும்ல. நான் வந்ததுக்கப்புறம் தியாவை காணோன்னு சொன்னதுக்கப்புறம் நீ போயிட்டு எப்படி அந்த ரூம்குள்ளேருந்து கரெக்டாக திறந்து கூட்டிகிட்டு வர அப்பனா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சண்முகம் கேட்கவோ, மாமா நீங்களுமா? சத்தியமா இல்லை மாமா, நான் உள்ளே வச்சு லாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அவங்களுடைய அம்மா சரளா, ஸோ எல்லாருமே சுடர் தான் உள்ளே விட்டு சாத்திருப்பாங்க அப்படின்னு கோபப்படுறாங்க. ஏண்டி இப்படி பண்ண? உனக்கு என் பொண்ணு மேலே அப்படி என்னடி போறாமல் உன்னை இந்த வீட்டில் நான் ஏதாச்சும் சொன்னாலும் உன் மாமா உன்னை நல்லா தானே பார்த்துக்கிட்டாரு. என்ன என் பொண்ணுக்கு உன்னை பிடிக்கலன்ற கோபத்தில் அவளை உள்ளே வச்சு லாக் பண்ணிட்டியா நீ அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைன்னு சொல்லிட்டு சுடர் அழகுறாங்க. அப்போ சுடர் உண்மையை சொல்லு அப்படின்னு எங்கள் அம்மாவும் கேட்கவும் அந்த இடத்துல சுடர் உடஞ்சி போயிட்டாங்க. அம்மு நீமா? சத்தியமா இல்லை அம்மு, நான் உள்ளே விட்டு சாத்தலை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இங்கே தருண்கிட்டே, அத்தை யார் என்ன சொன்னாலும் நீங்கள் சுடரை நம்பலாம்ல, இப்படி சந்தேகப்பட்டு கேட்குறீங்க. சுடர் இதை பண்ணியிருக்க மாட்டான்னு எனக்கு தோணுது அத்தை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம தருண் சொல்கிறாங்க. இதை யாருமே கேட்கறது கிடையாது. நீ சின்ன பையன், நீ அமைதியாரடா. இவ செஞ்சாலும் செஞ்சிருப்பா. என்னைக்கு இவளும் இவ அம்மாவும் வீட்டுக்குள்ளே வந்தாலும் அன்னைக்குலேருந்து பிரச்சனை மேலே பிரச்சனையாக வருது. என் பிள்ளைய உள்ள வீட்டு சாத்துற அளவுக்கு இவளுக்கு அவ்வளோ தைரியம் வந்திருக்குல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. சுடர் நீ இப்படி பண்ணுவான்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவருடைய மாமா சொல்லவும் சுடர் ரொம்ப அழக ஆரம்பிச்சிடுறாங்க. சுடர் நீ பண்ண தப்புக்கான பனிஷ்மெண்ட் நீ எப்பயுமே என்கிட்ட பேசவே கூடாது அப்படின்னு இங்கே அவங்களுடைய அம்மா சொல்லிடுறாங்க. அம்மாவும் சொல்லிடுறாங்க. அபி நான் திரும்பி எக்ஸாம் முடிச்சு ஜெயிலுக்கு போகிற வரைக்கும் நீ பேசவே கூடாது என்கிட்ட சொல்கிறாங்க. ஏமா அப்படின்னா சொல்கிறீங்க? நான் எந்த தப்பும் பண்ணலை. நீங்கள் ஏன் ஜெயிலுக்கு போகணும்? நீங்கள் இங்கே தான் இருக்கணும். நீங்கள் வெளியில் இங்கே இருக்கணும். நான் எந்த தப்பும் பண்ணலாமோ? நீங்களும் எந்த தப்பும் பண்ணலை. நீங்களும் உள்ளே போகக்கூடாது அப்படின்னு அழுகிறாங்க. இங்கே பாரு, நான் சொன்னது தான், நீ என்கிட்ட பேசாத அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அழுதுகிட்டே போயிடுறாங்க. நம்ம சுடர் அப்படி சொன்னதுக்கப்புறமா அபியும் அங்கேருந்து போயிடுறாங்க. குழந்தைய கூட்டிகிட்டு உள்ள ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக தள்ளா கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அவருடைய மாமாவும் வேலையை பார்க்க போயிடுறாங்க. சுடர் அழுதுகிட்டே உட்காந்து இருக்காங்க. தருண் ஒரு 2 டைம் போயிட்டு சமாதானப்படுத்துறாங்க. நீ அழுகாத, நீ பண்ணியிருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு. நீ நம்புற தருண், ஆனால் அம்மாவே என்னை நம்பலல்ல, அத்தை மாமா யாருமே என்னை நம்பலல்ல, தியா கூட என்னை நம்பலல்ல, நான் தான் உள்ள வச்சு போட்டுட்டேன். தியா என் மேலே பள்ளியை போட்டுட்டான். நான் சத்தியமாக செய்யல தருண் அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. இடு சுடர், நீ பண்ணியிருக்க மாட்டேன், அழுகாத அப்படின்னு. நான் கொஞ்ச நேரம் தனியாக இருக்கேன், நீ தரணும் அப்படின்னு சொன்னதும் சரி நீ சீக்கிரம் எந்திரிச்சு உள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. வெளியில் உட்காந்து அந்த சாமி கிட்ட ரொம்ப நேரம் சுடர் அழுகுறாங்க. அப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு உள்ளே போகிறாங்க. கிச்சனில் அவங்க வேலை செஞ்சிட்ருக்காங்க. அபி அப்போது அவங்க கிட்ட பேசலான்னு போயிட்டு முயற்சி பண்ணுறாங்க. நீ கிட்ட பேசாமல் இங்கேருந்து போயிடு, எனக்கு கோவம் வந்துச்சுன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு அங்கே இருக்கிற பொருளெல்லாம் தூக்கி போடவும் அங்கேருந்து சுடர் எதுவுமே பேசாமல் வந்துடுறாங்க. அம்மாவோட கோவத்தை பற்றி நமக்கு நல்லாவே தெரியும். அவங்க கோவம் பட்டுட்டாங்கன்னா யார்கிட்டையும் கண்டிப்பாக பேச மாட்டாங்கன்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சுடருமே வந்துடுறாங்க. கொஞ்ச நேரத்துலேயே நம்ம சரளாவும் அப்பப்போ தியாவுக்கு எப்படி இருக்குன்னு தியா கூடவே பார்த்துட்டு இருக்காங்க. சண்முகமும் கடையிலேருந்து அவங்களுக்கு கால் பண்ணி எப்படி இருக்கா தியா அப்படின்னு விசாரிச்சுட்டே இருக்காங்க. அவள் இப்போ தூங்கிட்டு இருக்கா, பரவாயில்ல, ரொம்ப பயந்துருக்கா அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்திருக்காங்க. இருந்தாலும் தங்கச்சி மகளுக்கு இவ்வளோ ஆயிருக்காது, அவள் இப்படி பண்ணுவான்னு நான் கனவுல கூட நினச்சி பார்க்கல. அதுக்கு தான் ஆரம்பத்திலே சொன்னேன் இவங்களை இந்த வீட்டுக்குள்ளே விட வேண்டான்னு. கேட்டிங்களா? ஆனால் உனா தங்கச்சி பேரில் இருக்க வீடு அவங்க இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என் வாயை அடித்து இங்கே இருக்க வச்சுட்டிங்க. இப்போ பார்த்தீங்களா, கடைசியில் நம்ம பொண்ணையும் நான் நேற்று அவள் அம்மாவால் நம்ம பையன் கீழே விழுந்து எழுந்து வந்தான். இன்றைக்கி
தியா இந்த நிலைமைக்கு ஆளாயிருக்கா. அவளுக்கு ஏதாச்சும் ஒன்று கிடக்க ஒன்று உள்ளே அழுது மூச்சு வாங்கி ஏதாச்சும் ஆயிருந்தா என்ன பண்ணுறது, என்னால் யோசிக்க கூட முடியல என்ன நடந்திருக்குன்னு. சே அப்படின்னு சொல்லிட்டு சரளா பேசவும், அப்படிலாம் எதுவும் நடக்காத சரளா, நீ அமைதியாரு அப்படின்னு. இதுக்கு மேலே என்கிட்ட பேசாதீங்க, நான் சொல்கிறதில்ல எங்கே காதில் வாங்கிக்கிறீங்க நீங்கள், ஃபோனை வைங்க அப்படின்னு கட் பண்ணிடுறாங்க. இவங்க பேசின அத்தனையுமே நம்ம அபியும் கேட்குறாங்க, சுடரும் கேட்குறாங்க. சுடர் இதை கேட்டதுக்கு அப்புறமா அபியை பார்த்து சுடரை முறைக்கிறாங்க. அப்படி முறைச்ச உடனே இவங்க வெளியில் வந்துடுறாங்க. வெளியில் வந்து சுடர் ரொம்ப நேரமாக அழுதுகிட்டே இருந்தாங்க. அதுக்கு மேலே ஸோ என்ன அதுக்கப்புறம் அவருடைய மாமா வந்துடுறாங்க. வந்ததுக்கு அப்புறமும் உள்ளே போயிட்டு எல்லாரும் சாப்பிடலான்னு சொல்லிட்டு உட்காந்துட்ருக்காங்க. சுடர்கிட்ட யாருமே பேசுறது கிடையாது. அவருடைய மாமா கூட கோவப்பட்டுட்டு அவர்கிட்ட பேசுறதே கிடையாது. நீயும் என்கிட்ட பேசாத சுடர் அப்படின்னு சொன்னதுனால எல்லாருமே சாப்பிட்றாங்க. அப்போது இங்கே சுடர் சாப்பாடை யாருமே போடலை. தருண் என்ன பண்ணுறாரு, சுடருக்கும் சாப்பாடு போட்டு எடுத்துகிட்டு போய் கொடுக்குறாங்க. எனக்கு வேண்டாம் தருண் அப்படின்னு சொல்கிறாங்க. சுடர் சாப்பிடு அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டு சுடர் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா எந்திரிச்சு வெளியில் வந்துடுறாங்க. அவங்க எல்லாரும், தியா நீ சாப்பிடு, தருண் வேண்டாண்டா அவள் பட்னியாக இருக்கட்டும், நீ வந்து சாப்பிடு, செய்கிறதெல்லாம் செஞ்சுட்டு சாப்பாடு வேண்டான்னு கோவத்தை காட்டினா பட்னியாக இருக்கட்டும், நீ வந்து சாப்பிடு அப்படின்னு அபி சொல்கிறாங்க. அப்படி சொன்னதுனால ஸோ எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சுடர் யாருமே கண்டுக்கிறது கிடையாது. என்னதான் அபிக்கு சுடர் மேலே பாசம் இருந்தாலையும் நான் சுடருக்காக மட்டும்தான் வாழணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொன்னாலையும் அண்ணன் குடும்பம் அவங்க எல்லாரும் நமக்காக எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. என்ன அண்ணன் கஷ்டப்பட்டு வெளியில் எடுத்துகிட்டு வந்திருக்காரு, நான் செஞ்ச தப்பு இல்லாமல் மன்னிச்சிட்டு, அது மட்டும் இல்லாமல் சுடரை படிக்க வச்சுட்டு இருக்காரு. என்னையும் அவரும் இப்போ அவர் தான் பார்த்துட்டு இருக்காரு. அவரோட குடும்பத்தில் நம்ம தங்கிக்கிட்டே அவங்களுக்கு கஷ்டப்படுற மாதிரி நடந்துக்கிட்டா அது தப்பு தானா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அபி நினச்சிக்கிட்டு தான் ஸோ சுடரை இப்படி பனிஷ் பண்ணாங்க. ஸோ யாருமே பேசலன்ற கோவம் சின்ன குழந்தைக்கு அவங்க வந்து வீட்டை விட்டு அந்த இடத்துல வந்து வெளியில் கிளம்பி வந்துடுறாங்க. பக்கத்தில் இருக்க கோயிலில் வந்து இருட்டில் வந்து அந்த கோயிலில் வந்து உட்காந்து நான் எந்த தப்பும் பண்ணலை சாமி, நீங்களாச்சும் சொல்லி புரிய வைக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி ரொம்ப அழுதுகிட்டே இருக்காங்க. இன்னொரு சைட்டு அபி வெளியில் வந்துட்டா அப்படின்ற விஷயம் கருணாவுக்கு தெரிஞ்சு போச்சு. வெற்றி அதை மறைச்சிட்டாங்க அப்படின்ற விஷயமும் தெரிஞ்சு ரொம்பவே கோவத்தில் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போது அபி எங்கே இருக்கா, என்ன பண்ணுறா, அவள் யார் கூட தங்கிட்டு இருக்கா, அவள் எக்ஸாம் எழுதக்கூடாது, அவள் முதல்ல உயிரோடவே இருக்கக்கூடாது, பரோல் முடிஞ்சு அவள் திரும்ப ஜெயிலுக்கு போகக்கூடாது, மொத்தமாக அவள் மேலுக்கு போகணும், அப்போ தான் எனக்கு நிம்மதி அப்படின்னு சொல்லிட்டு கருணா பிளான் பண்ணி ஸோ வெற்றிக்கே தெரியாமல் சில ஆட்கள் கிட்ட சொல்லி அபியை பற்றின டீட்டெயில்ஸை கொடுத்து அவங்க எங்கே இருக்காங்க என்ன ஏதுன்னு தேட சொல்கிறாங்க. அவங்களும் அதுக்காக வேலையை ஸ்டார்ட் பண்ணி அதை தேடிட்டு இருக்காங்க. நைட் நேரத்தில் எங்கேயுமே கிடைக்கிறது கிடையாது. காலையில் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அமைதியாக விட்டுடுறாங்க. ஸோ இன்னொரு சைடு இங்கே கெஸ்ட் ஹவுஸில் வந்து ஸோ குட்டி புலி கூடயே வந்து நம்ம வெற்றியும் கூட இருக்காரு. ஏன்னாச்சு வெற்றி ஏன் ஒரு மாதிரியாக இருக்கா அப்படின்னு. இல்லைடா நான் ஒரு விஷயத்த இவ்வளோ நாளாக மறைச்சி வச்சுருக்கேன், அதுக்கும் பார்வதி அக்கா எனக்கு சம்மந்தம்னு சொல்லி எனக்கு கூட சப்போர்ட்டாக நிற்கிறாங்க, கருணா கிட்ட அபிக்கு அண்ணன் இருக்கிறன்ற விஷயத்த நான் இது வரைக்கும் சொல்லாமல் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. விடு வெற்றி, உன் மனசுக்கு தோணுதை தானே நீ செய்கிற, அபி பண்ண விஷயத்தினால நீ எதுக்கு கோவப்படுற, விடு அப்படின்னு. அவள் பண்ண விஷயம் இன்னும் வரைக்கும் எனக்கு உறுத்தலாகவே இருக்குது. அவள் இதை பண்ணான்னு நினைக்கிறப்போ என்னால் இன்னும் வரைக்கும் நம்பவே முடியல அப்படின்னு. வெற்றி, நீ அவ கொலை பண்ணியிருப்பான்னு உன்னால நம்ப முடியலன்னு சொல்றியா, நீ தானே அபி கொலை பண்ணான்னு சொல்லி கையை காட்டி அவளை ஜெயிலுக்கு அனுப்பின, அப்புறம் எப்படி அப்படின்னவும் பார்வதி அக்காவை நமக்கு சோறு போட்ட தெய்வத்தை அவள் கொலை பண்ணியிருக்கான்றது என்னால் இன்னமும் ஜீர்ணிச்சிக்க முடியல, அவள் இப்படி போய் கொலை பண்ணிட்டாள் அப்படின்றது என்னால் நம்ப முடியல, எனக்கு பார்வதி அக்காவை நினச்சி இன்னமும் நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், கண்ணுக்குள்ளேயே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், வெற்றி பார், நீ அடித்தாலும் சரி திட்டினாலும் சரி நான் சொல்கிறது தான், எத்தனை தடவை இந்த விஷயத்த நான் பற்றி உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், எனக்கு என்னமோ அபி இதை பண்ணியிருக்க மாட்டான்னு நான் உங்ககிட்ட பல தடவை சொல்லிட்டேன், இப்போவும் சொல்கிறேன், எனக்கு அதுதான் தோணுது, கண்டிப்பாக அபி பண்ணியிருக்க மாட்டா, அப்படி அபி இதை தப்பு பண்ணலை அப்படின்றத காரணத்தினால தான் இத்தனை வருஷமாக அவங்க ஜெயிலில் அமைதியாக இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் யாருமே அவங்கள பார்க்க போகல, சொந்த பந்தம் கூட. இது வரைக்கும் அவங்க அண்ணா கிட்ட கூட நடந்த விஷயத்த கண்டிப்பாக அபி சொல்லலாம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அப்படி சொல்லியிருந்தா அவருடைய அண்ணனை நீ பல டைம் பார்த்தோம், அவர் ஒன்று அமைதியாக விட்டுருப்பாரா, கண்டிப்பாக ஏதாச்சும் கேட்டிருப்பாரு, அபி ஏன் இப்படி பண்ணி ஜெயிலுக்கு அனுப்புனான்னு. அது மட்டும் இல்லாமல் அவருடைய அண்ணனும் கூட அவர் அண்ணன் இருக்கிற விஷயத்த கூட நீ இது வரைக்கும் கருணா கிட்ட சொல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் இதுவாக கூட இருக்கலாம். ஏதோ
ஓரத்தில் உன் மனசில் தோணுது அபி தப்பு பண்ணியிருக்க மாட்டான்னு. அதுக்கு தான் நீ இப்படி அமைதியாக இருக்க. அபி வெளியில் வந்துட்டான்ற விஷயத்த கூட நீ கருணா கிட்ட சொல்லாமல் இருந்ததுக்கு காரணம் அபி மேலே நீ வச்சு காதல் அப்படி இப்படின்லாம் சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே நம்ம வெற்றிக்கு கோவம் வருது. டேய் என்னடா பேசுகிற அப்படின்னு. நீ என்னை அடித்தா கூட சரி வெற்றி, இதுதான் உண்மை, இது ஆள் மனசில் இருக்குது, அதனால தான் உன்னால் வெளியில் சொல்ல முடியல. அப்படி இருக்கிறப்போ நீ கருணாக்கு விசுவாசியாக தானே இருக்க, ஏன் அபி வெளியில் வந்துட்டான விஷயத்த சொல்ல வேண்டியது தானே. அபியை குத்திட்டோம், கொலை பண்ணட்டும், அவங்களுடைய ஒய்ஃபை கொலை பண்ணதுக்காக, பார்வதி அக்காவை கொலை பண்ணதுக்காக அபியை பள்ளி கொலை பண்ணி சாவடிக்கட்டும், என்ன வேணாலும் பண்ணட்டும், நீ ஏன் சொல்லாமல் இருந்த? எங்க அபினால, அதாவது கருணாவால் அபிக்கு ஆபத்து வந்துடுமோ, அபியை குத்தி கொலை பண்ணிட்டாருன்னா அவர் ஜெயிலுக்கு போயிடுவாரோ, இவ்வளோ செத்து போயிடுவாரு, அது காலம்புறா உனக்கு குற்ற உணர்ச்சியாக இருக்கும், அதனால தான் நீ சொல்லாமல் விட்டுட்ட அப்படின்னு சொல்கிறோமோ. உடனே வெற்றி என்ன சொல்கிறாரு, ஏய் கருணா ஜெயிலுக்கு போயிடுவான்ற காரணத்தினால தான் நான் சொல்லாமல் விட்டேன், இவ்வளோக்காக ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லவும், அப்போ நீ இந்த விஷயத்தில் தலையிடாத, இங்கே பாரு கருணா சொல்லத்தில் நீ நம்புறியா? அவள் எப்படியாச்சும் எக்ஸாம் எழுதிட்டு ஜெயிலுக்கு திரும்பவும் போட்டோன்னு கருணா அது வரைக்கும் அமைதியாக இருப்பான்னு நீ நினைக்கிறியா? கண்டிப்பாக கிடையாது. நீ சொல்லிட்டா பொறுமையாருன்னு சொன்னால் கருணா அமைதியாக இருந்துருவானா? உனக்கே தெரியாமல் அபி என்ன வேணாலும் அவன் பண்ணுவான், நீ வேணா பாரு. அபியை அடுத்து தேடி அவள் எங்கே இருக்கா, என்ன பண்ணுறா, அவளோட டீட்டெயில்ஸை கண்டுபிடிச்சி அபி இப்போ யார் கூட இருக்கான்னு கண்டுபிடிச்சி அபி அவன் கொல்ல தான் போகிறான், இல்லை ஏதாச்சும் பண்ணி திரும்பவும் அவன் மேலே பழிய போட்டு ஜெயிலுக்கு அனுப்புவான், கண்டிப்பாக ஏதாச்சும் கருணா பண்ணுவான். ஏன் அபியோட அண்ணன் இருக்கிற விஷயம் கூட கருணாக்கு தெரிய வரலாம், அது தெரிய வந்துச்சுன்னா அப்பவும் உன்னையே தான் அவங்க கேள்வி கேட்பாங்க. அப்படி கேட்கும்போது நீ என்ன பண்ண போற? இதே மாதிரி எதுக்கு பிரச்சனை வம்பு? அவ பண்ண தப்புக்கு அவங்க குடும்பம் என்ன பண்ணுச்சுன்னு நான் சொல்லாமல் விட்டுறேன்னு சொன்னாலையும் அதுக்கும் கருணா ஓ மேலே தான் பழிய போடுவான். அதுவும் முக்கியமாக அந்த ஸ்வேதா இருக்கிற வரைக்கும் உன்னை சும்மாவே விட மாட்டான் கருணா, ஏதாச்சும் உனக்கே பண்ணுவான். நீ என்னதான் அவனுக்கு நன்றியோடு இருந்தாலையும் உன்னை ஏதாச்சும் பண்ண கண்டிப்பாக அவங்க காத்துக்கிட்டு இருப்பாங்க. நீயும் உஷாராக இருக்கணும் வெற்றி, நான் இதை தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லவும், என்னடா நான் ஏதோ சொல்ல வந்தா நீ ஏதோ பேசி என்னை குழப்பி விடுற அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி குட்டி புள்ளியை திட்டுறாங்க. நீ திட்டினா கூட நான் ஏற்றுக்கிறேன் வெற்றி, இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு, சரிவா வெளியில் எங்கேயாச்சும் போகலாம், உள்ளே இருந்தால் இப்படி தான் ஏதாச்சும் நினச்சிக்கிட்டே இருக்க தோணும் அப்படின்னு சொல்லவும், இந்நேரத்துக்கு எங்கடா போகிறது அப்படின்னு, வா வெற்றி அப்படியே எங்கேயாச்சும் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலார நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டே இருக்கும்போது வெற்றிக்கு என்ன பண்ணுது, கோயிலை பார்க்குறாங்க. குட்டிப்புள்ளி அந்த கோயிலுக்கு போயிட்டு வரலாமா அப்படின்னு சொல்லவும், என்ன வெற்றி இந்நேரத்துக்கு கோயிலுக்கா, எல்லாத்தையும் சாத்தி இருப்பாங்க, அங்கே போய் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. டே வாடா போகணும்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி கூப்பிட்டுட்டு போகிறாங்க. வெற்றி கோயிலுக்கெல்லாம் வர அதிசயமாக இருக்குது, உன்னை நினச்சா எதுக்கு இப்போ கோயிலுக்கு வரேன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குட்டி புள்ளியும் சொல்லிட்டு கோயிலுக்கு போகிறாங்க. போய் பார்த்தா அங்கே யாரோ தூரமாக உட்காந்துட்ருக்காங்க. யாரடா அது இந்நேரத்துக்கு உட்காந்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு குட்டி புள்ளிக்கிட்ட வெற்றி சொல்லவும், தெரியல வெற்றி வா கிட்ட போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டக்கு வராங்க. நடையும் சாத்திருக்கு. சுடர் உட்காந்து அங்கே இருக்கிற கம்பத்துக்கு உட்காந்து சாமியை பார்த்துட்டு அழுதுட்டு இருக்காங்க. அப்போ தான் சுடரை பார்த்த உடனே சுடர்ரா அப்படின்னு சொல்லிட்டு போகுமோ, பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறாங்க கிட்ட போயிட்டு. சுடர் என்னாச்சு, இங்கே என்ன உட்காந்துட்ருக்க, அதுவும் இந்நேரத்தில் தனியாக என்னாச்சு அழுதுட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி கேட்கவும், என்ன பாப்பா ஆச்சு அப்படின்னு சொல்லவும், உடனே சுடர் அழுக ஆரம்பித்து என்ன பண்ணுறாங்க, வெற்றியை கட்டி பிடிச்சி அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. வெற்றிக்கும் என்ன பண்ணுறதுனே ஒன்றும் புரியல. அவருக்கு அப்படியே ஒரு மனசே ஒரு மாதிரி ஆகுது. சுடர் கட்டி பிடிக்கும் போது அபி எப்படி கட்டி பிடிச்சாங்களோ அந்த ஞாபகம் வருது இந்த நேரத்தில் கூட நம்ம வெற்றிக்கு. ஸோ அபி பற்றின ஞாபகம் இருக்குது. குட்டி புள்ளி சொன்ன மாதிரி இன்னமும் நம்ம மனசில் அவளை பற்றின நினைப்பு இருக்கா? சுடரை பார்க்கும்போதெல்லாம் அவளோட ஞாபகம் எதுக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. வெற்றி சுடர் அழுகாத, என்ன ஆச்சுன்னு சொல்லு அப்படின்னு சொல்லவும், நான் எந்த தப்புமே பண்ணலை, ஆனால் எல்லாரும் என்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லவும், என்ன சுடர் சொல்கிற நீ, ஒன்றும் புரியல, தெளிவாக சொல்லு அப்படின்னு சொல்லவும், இல்லை சுடரை இன்னைக்கு தியாவை யாரோ ஸ்கூலில் வச்சு லாக் பண்ணிட்டாங்க, நான் பண்ணலை, ஆனால் நான் தான் தப்பு பண்ணேன், நான் தான் உள்ள வீட்டு லாக் பண்ணேன்னு தியா, அம்மு, மாமா எல்லாருமே என்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க, யாருமே என்கிட்ட பேசவே இல்லை, அதான் எனக்கு வீட்டில் இருக்கவே பிடிக்கல, நான் கிளம்பி வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சுடர் பெரியவங்கன்னா அப்படி தான் திட்டுவாங்க, அதுக்காக இந்நேரத்தில் வீட்டை விட்டு வெளியில் வருவியா, தப்பு பண்ணலன்னு நீ நிரூபிக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லவும், நான் எந்த தப்புமே பண்ணலையே, நான் எப்படி என்ன பண்ணி நிரூபிப்பேன் அப்படின்னு சொல்லி சுடர் அழுகுறாங்க. சரி நீ அழுகாத இரு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிவா உன்னை வீட்டில் கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு போகிறேன், நான் உன்னை நம்புகிறேன், நீ எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டேன் அப்படின்னு வெற்றி சொல்லவும், நீங்கள் என்னை புரிஞ்சுக்கிட்டீங்களே கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனாலையும் சுடர் வீட்டில் கூட்டிகிட்டு போய் விடுறான்னு சொல்லப்போ, எனக்கு அங்கே போக விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்னை இங்கேயே கூட விட்டுட்டு போங்க, என் வீட்டுக்கு திரும்பவும் கூட்டிகிட்டு போகாதீங்க, என் அம்மு என்கிட்ட பேசவே மாட்டேன்றாங்க, என் அம்மு தான் என் மேலே ரொம்ப பாசமாக இருக்காங்கன்னு நினச்சேன் இவ்வளோ நாளாக, ஆனால் என் அம்முக்கு கொஞ்சம் கூட என் மேலே பாசமே இல்லை, என் அப்பா எங்கே இருக்காருன்னு தெரியலை, என் அப்பா மட்டும் என் கண்ணில் பட்டாருன்னா
நீங்கள் ஏன் என்னை விட்டுட்டு போனீங்க, என்னையும் நீங்கள் கூட்டிகிட்டே போக வேண்டியதானே கூடவே அப்படின்னு நீ அப்பாவை பார்த்து கேட்ப அப்படின்னு சுடர் அண்ணன் அப்போ வந்து அந்த வார்த்தையை சொல்லி அழுகுறாங்க. அப்போ தான் வெற்றியும் குட்டி புலி முகத்தை பார்த்துட்டு என்னாச்சு பாப்பா, அப்போது உன் அப்பா எங்கே இருக்காரு அப்படின்னு கேட்கவும் தெரியலையே அப்படின்னு சொல்கிறாங்க. உன் அம்மா கிட்ட நீ கேட்டிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லவும் நான் நிறைய முறை கேட்டிருக்கேன், ஆனால் அதுக்கு அவங்க பதில் சொல்லவே இல்லை. நான் என் அப்பாவை பற்றி கேட்கும்போதெல்லாம் அம்மு ரொம்ப கோவப்பட்டு என்னை திட்டுவாங்க அப்படின்னு சொல்லவும் என்னம்மா சொல்கிற நீ, அம்முன்றது உங்கள் அம்மாவா அப்படின்னு அப்போ தான் வெற்றி கேட்குறாங்க. ஆமாம், நான் அவங்கள அம்முன்னு தான் கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்லவும் சரி சரி நீ வா வீட்டுக்கு போகலாம், அப்போ நீ உன் அம்மாவை பிரிஞ்சு தான் இவ்வளோ நாள் தனியாக இருந்தியா உன் மாமா வீட்டில் அப்படின்னு சொல்லவும் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க. அப்போது உன்னோட ஃப்ரெண்ட் இல்லையா அவங்க அப்படின்னு சொல்லவும் இல்லை அம்முன்றது என் அம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி வா போகலாம் அம்மு கிட்டக்கே அப்படின்னு கூப்பிடுறாங்க. நான் வரமாட்டேன்னு சொல்கிறாங்க. சரி நீ எங்கள் கூட வரியா, நாங்கள் இருக்கிற இடத்துக்கு போகலாம் அப்படின்னு வெற்றி கூப்பிடுறாரு. சுடர் முதல்ல அமைதியாக இருக்காங்க. நைட் முழுக்க எங்கேயே இருக்க முடியாது, வா பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி வந்து கூட்டிகிட்டு போயிட்டு சுடருக்கு சாப்பிட வாங்கி கொடுக்குறாங்க. அங்கே சாப்பிட்டுட்டு எல்லாத்தையும் கவலையை மறந்து சுடர் வெற்றி புலிக்குட்டி எல்லாருமே கொஞ்ச நேரத்தில் ரொம்பவே சந்தோஷமாக விளையாட ஆரம்பிச்சிடுறாங்க. இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது, அப்பான்னு தெரியாமையே அப்பா பாசத்துக்கு ஏங்கிட்டு இருந்த குழந்தை இப்போ வெற்றி கூட சந்தோஷமாக இருக்காங்க. இப்போயாச்சு தூங்க போகிறப்போ அபி சுடரை காணோம் அப்படின்னு தேடி எல்லாருமே சுடரை காணோம் அப்படின்னு தேடி கண்டுபிடிச்சி சுடரை தேடி போக போகிறாங்களா. ஸோ என்ன நடக்க போகுது, சுடரை காணோன்னா அவங்களோட ரியாக்ஷன் என்னவா இருக்க போகுது அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.